Welcome to Vision Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜெனரல் சயின்ஸ். இதுல உள்ள क्वेश्चंसலாம் எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா TNPSC, டெட் அண்ட் போலீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சாப்டர் 6 தாவர உலகம், தாவர செயலியல். இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கான ஆன்சர்ஸ் நாங்களே சொல்லிடுவோம். The first question is, காட்டில் ஒரு பெரிய மரம் விழுகிறது. ஆனால் மரத்தின் வேர்கள் நிலத்தில் தொடர்பு கொண்டுள்ளன. விழுந்த மரத்தின் கிளைகள் நேராக வளர்கின்றது. இந்த நிகழ்வு எதன் தூண்டுதலால் நடைபெறுகின்றது? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஒளி மற்றும் நீர். The next question is, ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் என்ன? உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் தொடு சார்பசைவு. The next question is, ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறும் வேதி வினை என்ன? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் CO2 உள்ளிழுக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. The next question is, நீராவி போக்கு பின்வரும் எந்த வாக்கியத்தின் அடிப்படையில் சிறந்தது என வரையறுக்கப்படுகின்றது? உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் தாவரத்தின் தலைக்கு மேல் உள்ள பாகத்தில் இருந்து நீர் ஆவியாதல். The next question is, டேஷின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி வளர்கிறது. உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஒளி சார்பசைவு. The next question is, டேஷ் நேர் நீர் சார்பசைவு மற்றும் நேர் புவி சார்பசைவு உடையது. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் வேர். The next question is, தாவரத்தில் காணப்படும் பச்சை நிறமி டேஷ் எனப்படும். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் பச்சையம் அல்லது குளோரோஃபில். The next question is, நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் தாவரங்களுக்கு அதிக அளவு தேவைப்படும். இதனால் கனிமங்கள் டேஷ் எனப்படும். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் பெரும ஊட்ட கனிமங்கள். The next question is, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் A, வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்வது. நேர் ஒளி சார்பசைவு. ஆப்ஷன் B, தண்டு ஒளியை நோக்கி வளர்வது. எதிர் புவி சார்பசைவு. ஆப்ஷன் C, தண்டு மேல் நோக்கி வளர்வது. எதிர் ஒளி சார்பசைவு. ஆப்ஷன் D, வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது. நேர் புவி சார்பசைவு. உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் 4, 1, 2, 3. அதாவது ஆப்ஷன் A,
வேர் நிலத்தில் கீழ்நோக்கி வளர்வது நேர் புவிசார் வசைவு. ஆப்ஷன் பி தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளிசார் வசைவு. ஆப்ஷன் சி தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர் புவிசார் வசைவு. ஆப்ஷன் டி வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது எதிர் ஒளிசார் வசைவு. இந்த மாதிரியான வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.